வாழ்வாதாரத்தை பாதிக்கும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சாலை விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடும் வாகன ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் இந்திய தண்டனை சட்டமான ஹிட் அண்ட் ரன் பிரிவில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் லாரி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி தேனியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட கனரக வாகன ஓட்டுநர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒரு டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இல்லைன்னா 10 வருஷ செயல் தண்டனை அல்லது 7 லட்சம் ரூபாய் அபராதம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இது யாருமே ஏற்றுக்கிற முடியாத ஒரு சட்டம். 10 வருஷம் ஒரு டிரைவர் போய் சிறையில் இருக்கும்போது அவருடைய குடும்பம் மனைவி மக்களெல்லாம் பாதிக்கப்பட்டு அவரை தற்கொலை செய்ய நேர்ந்திருக்கும். அவர் குடும்பம் அழிந்துவிடும். ஆகையால் இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி நாமக்கல் மற்றும் கள்ளக்குறிச்சியில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தங்களின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.